ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நான் எஸ்டர்டே நான் சொல்லியிருப்பேன் இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கேப் டவுன் ஆகி கரெக்டாக நம்மளோட ஜோனில் தான் ட்ரிகர் ஆனிச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 300+ மார்க்கெட் மூவ் ஆச்சு. 383 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆகிட்டு அகெயின் ஃபால் ஆகிடுச்சு. ஏன்னா எப்போதுமே ஜோனுக்குள்ளே 50% கிட்ட மார்க்கெட் உள்ளே வரணும். ஓகேவா? 50% மார்க்கெட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறது ஒரு ஹெல்த்தியான சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஒரு உள்ளே வந்திருக்கு. ஸோ நாளைக்கு அகெயின் இங்கேருந்து ரேலி ஆகணும்னா இந்த இடத்துல இந்த ஏரியா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். இந்த ஏரியா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். அந்த இடத்துல ஒரு சப்ளை வர ஒன்று இருக்குது. ஸோ மார்க்கெட் சப்ளை வர ஒன்று இருக்குது. ஸோ பார்ப்போம். இந்த 56,400லேருந்து அகெயின் ஒரு ஃபால் வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் அந்த ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணிவிட்டு அகெயின் இப்படி ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன் இந்த ஜோன் மட்டும்தான். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான வியூவு எப்போதுமே இந்த 315 கேண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஸோ நான் 315 கேண்டில் மீன்ஸ் எதை சொல்கிறேன்னா அது இந்த கேண்டில் எக்ஸாக்டாக மார்க்கெட்டை இன்றைக்கி இந்த டிமாண்ட்லேருந்து ரெக்கவரி ஆகி அந்த 315 கேண்டிலோட சப்ளையில் தான் பட்டுட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபால் ஆகிடுச்சு. ஓகேவா? சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபாலுங்கிறது மார்க்கெட் கொடுத்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக கன்ஃபர்மேஷன் அகெயின் ஒரு சப்ளை அங்கேருந்து ட்ரிகர் ஆனிச்சு. அங்கேருந்து டைரக்ட் ஃபாலுங்கிறது கொடுத்துச்சு. எப்போதுமே அந்த 315 கேண்டில் மார்க்கெட் வருதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும் இந்த மாதிரி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டிக்கான வியூ இது தான். நிஃப்டி வியூ பார்ப்போம். ஸோ எஸ்டர்டே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டில் மார்க்கெட் நிற்கிது. இங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் போய் ப்ரீ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனிச்சு. சேம் அகேந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவரி ஆனிச்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிமாண்டை வந்துட்டு உடச்சிருச்சு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 159 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவரி ஆனிச்சு. மறுபடியும் ஆனால் ஒரு 4 ஹவரில் பாடி க்ளோஸுங்கிறது நமக்கு கொடுத்துருச்சு. இந்த அப்டேட்ஸ்லாம் இப்போ லைவ் மார்க்கெட்டில் நான் கொடுப்பேன் நம்ம டெலகிராம் சேனலில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. எஸ்டர்டே வந்துட்டு ஒரு எஸ்பிஐ லைஃப் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் அந்த எஸ்பிஐ வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ட்ரி போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கெலாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன வியூ கொடுக்குறேனோ இதோட அப்டேட் நான் லைவ் மார்க்கெட்டில் அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எஸ்பிஐ லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரேலி கொடுக்குன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டும் அதே தான் கொடுத்துருப்போம். இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1 ஹவரில் ரீஃபைன் பண்ணி ஒரு டிமாண்ட் எடுத்திருக்கேன். ரியாக்ஷன் அகெயின் ஒரு ஃப்ளிப்பாக இதை நான் எடுத்திருக்கேன். நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது நிஃப்டியில் இந்த ஜோன் 24,800 ரவுண்ட் நம்பரில் இருக்கிற எப்போதுமே ரவுண்ட் நம்பர் இருக்குல்ல ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டு ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் நிறைய டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டர்டே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் வீடியோஸில் நான் சொல்கிறேன். எதாவது கேட்குன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ 24,800 ரவுண்ட் நம்பர் ரொம்பவே முக்கியமான இது ப்ளஸ் ஃப்ளிப் ஜோனோட இருக்குது. ப்ளஸ் இந்த ஏரியா பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மறுபடியும் பார்க்கணும். மார்க்கெட் நாளைக்கு அகெயின் இந்த சப்ளைலேருந்து ஃபால் ஆனாலோ அகெயின் இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ரெக்கவரி பாசிபிள். 24,457க்கு கீழே மார்க்கெட் பிரேக் ஆகி பாடி க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நம்ம பைக்கு அகெயின் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறது ரொம்பவே நல்லது தான். ஓகேவா? இதுக்கு கீழே இப்படி பாடி க்ளோஸ் ஆகணும். 24,457க்கு கீழே ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு பாடி க்ளோஸ் இருந்துச்சுன்னா மட்டும் ஃபர்தராக மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பாடி க்ளோஸ் இப்படி ஆகாத வரைக்கும் மார்க்கெட் நம்ம இங்கே லோயர் டைம் ஃப்ரேம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறையாவே இருக்குது. நிஃப்டிக்கான வியூ இது தான். ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்ளை இந்த ஒரு சப்ளை மட்டும்தான். ஸோ நிஃப்டிக்கான வியூ இது தான். இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சன்ஃபார்மா எடுத்திருக்கேன். ஒரு சேனல் பேட்டர்ன் ஒரு 1 ஹவர் சப்ளை அண்டு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன். அகெயின் பிரேக் அவுட் ஆகி பாடி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டராகவும் அகெயின் ஒரு சப்ளை அங்கே சப்ளைலேருந்து மார்க்கெட் பட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது சன்ஃபார்மாவோட வியூவு. அங்கேருந்து ஒரு ட்ரெயிலிங் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது சன்ஃபார்மாவோட வியூ. இன்ட்ராடே ஸ்டாக்ஸு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் சப்ளை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அகெயின் ஒரு சப்ளை ப்ளஸ் ட்ரெயிலிங் லிக்விடிட்டி. ஓகேவா? சன்ஃபார்மா ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸு. தென் வந்து பார்த்திங்கன்னா பவர் கிரிட் இது எடுத்திருக்கேன். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் அகெயின் ஒரு டிமாண்டு நான் எடுத்திருக்கேன்.
ஸோ மூவ்மெண்ட்டுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ இது கேப்புமே இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு. அகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு லிக்விடிட்டியுமே இருக்குது. ஸோ நான் சொல்லிகிட்டே இருக்கிறப்போ நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அகெயின் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அன்டில் இந்த டிமாண்ட் ஜோன் பிரேக் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் இங்கேருந்து டர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பவர் கிரிட்டு இதை பொசிஷனல் வியூவாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இது பிரேக் பண்ணுறாத வரைக்கும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். ஓகேவா? இது பவர் கிரிட்டோட இன்ட்ராடே அண்டு பொசிஷனல் வியூ. என்டிபிசி சேம் அதே தான், சேம் டிமாண்ட் ட்ரிகர்டு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன், அகெயின் ஒரு டிமாண்டு. அகெயின் இங்கேருந்து வந்துட்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நமக்கு லிக்விடிட்டியுமே இருக்குது. இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்டிபிசி அண்டு பவர் கிரிட்டு சன்ஃபார்மா இது பொசிஷனல் வியூவாகவும் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்விங் ட்ரை பண்ணுங்கள், இல்லை இன்ட்ராடே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடேக்கு நீங்கள் சன்ஃபார்மா எடுக்கிறீங்கன்னா செல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி பவர் கிரிட்டு அண்ட் என்டிபிசி நீங்கள் ஸ்விங்காகவும் ட்ரை பண்ணலாம், பொசிஷனலாகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ என்டிபிசி அண்ட் பவர் கிரிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ட்ராடே ஸ்டாக்ஸு. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதாவது தெரியப்படுத்தணும்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 லைக்ஸ் ப்ளஸ் இருக்குது. சேம் நான் அவங்க எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்காகவே நான் வீடியோ ரெகுலராக நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். என்னோடய வியூவை என்னோடய சார்ட்டை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். தேங்க்யூ. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. தேங்க்யூ அண்ட் பை.